Next, third sum. Compute the sum of first n times of the following series. இதில் n times வரைக்கும் சம் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்படி கொடுத்துருக்காங்க 8, 88, 888, 48 ப்ளஸ் எக்ஸட்ரான்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா, இது எல்லாத்துலேயும் காமனாக ஒரு 8 வெளில எடுக்க போகிறோம். வெளில எடுத்துகிட்டா இங்கே 1, இங்கே 11, இங்கே 111, இங்கே 41, இங்கே கடைசியில் இருக்கும். ஈக்குவல் டு 8. என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு 9ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டு உள்ள 9ஆல் பண்ணிட்டு அப்படி 9, 99, 999, 49 அப்படின்னு வச்சுருக்கோம். சரிங்களா? ஏன் இந்த மாதிரி செய்கிறோம்? ஏன் 9ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 9ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பாருங்களேன், இந்த 9ஐ 10 - 1 அப்படின்னு சொல்லலாமா? 10 - 1 9. 99 இருக்குது பாருங்கள். இதை 100 - 1ன்னு எழுதலாம். 100 அப்படிங்கலாம் 10 ஸ்கொயர், 10 ஸ்கொயர் - 1. அதே போல் இதை 10³ - 1 ப்ளஸ் எக்ஸட்ரா அந்த மாதிரி எழுதியே போகலாம். 10, 10 ஸ்கொயர், 10³ எழுதலாம் பாருங்கள். அப்படி தான் கிடச்சிருக்கும். எக்ஸட்ரா ஈக்குவல் டு 8/9 இன்ட்டு இதில் பாருங்களேன், இதை நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். 10, 10 ஸ்கொயர், 10³ மட்டும் தனியாக பிரிக்கிறேன். 10, 10 ஸ்கொயர், 10³ ப்ளஸ் எக்ஸட்ரா. அடுத்தது மைனஸ். எல்லாத்துலேயும் மைனஸ் இருக்குது பாருங்கள். மைனஸ் 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 மைனஸை காமனாக எடுத்துட்டு அப்போ 1 1 1 1 எத்தனை 1 இருக்குது? எத்தனை டேர்ம்ஸ் வரைக்கும் ஆட் பண்ண சொல்கிறாங்க? n டேர்ம்ஸ். அப்போ 10 1 இருந்துச்சுன்னா 10ன்னு எழுதணும். இப்போ n 1 இருந்துச்சுன்னா n எழுதணும். ஈக்குவல் டு 8/9 இன்ட்டு இது எப்படி இருந்து பாருங்க. இது ஒரு ஜிபி போல இருக்கும். T2/T1 இதை எதாவது டைப் பண்ணால் 10, இதை எதாவது டைப் பண்ணால் 10 கிடைக்கும். இப்போ காமன் டிஃப்ரென்ஸு சேமாக இருக்குது, காமன் ரேஷியோ சேமாக இருக்குது. அதனால் இதை என்னன்னு சொல்லலாம்? ஜிபி அப்படின்னு சொல்லலாம். ஜிபியில் எஸ்என் ஃபார்முலா என்ன? a × r⁻n - 1/r-1 அப்படின்னு நம்ம ஃபார்முலா தெரியும் இல்லையா? இந்த ஃபார்முலாவை இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறது. அப்போ இதில் ஏங்கிறது என்ன? ஏங்கிறது 10, ஆறுங்கிறது என்ன? T2/T1 10 ஸ்கொயர் பை 10 என்ன? 10. இப்போ ஏயும் 10, ஆறும் 10. அது இதில் யூஸ் பண்ணுங்க. ஃபார்முலா என்ன? எஸ்என் ஏங்கிறது 10 இன்ட்டு r⁻n - 1. இப்போ 10⁻n - 1 பை 10 - 1 மைனஸ் n ஈக்குவல் டு 8/9 இன்ட்டு 10 இன்ட்டு 10⁻n - 1 பை 10 - 1னா 9 மைனஸ் n. ஓகேவா? இப்போ ஈக்குவல் டு என்ன செய்யலாம்? 8/9 இன்ட்டு இந்த 9 எல்சிஎம் எடுத்துடலாம். இங்கே கூட போட்டுக்கலாம். 10 - 1னா 9n பை n அப்படின்னு போட்டுக்கலாமா? 9n/9. இப்போ இந்த 9ஐ உள்ளே கொண்டு போயிடலாம். உள்ளே கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகணும்? ஒரு ஸ்டெப்பில் போட்டுடலாம் இல்லையா? ஈக்குவல் டு 8 × 10 80 பை 9 × 9 81 இன்ட்டு 10⁻n - 1 மைனஸ் இங்கே 8ஐ இங்கே கொண்டு போயிட்டீங்க. 8 × 9n. ஓகேவா? அப்போ இந்த 8 × 9n இங்கே வருமா? இவ்வளோ தானே கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 10 - 1 9 இந்த மல்டிபிள் பண்ண தேவையே இல்லை பாருங்கள். இதில் என்ன செய்யலாம்னா அப்படியே உள்ள கொண்டு போடுவோம். 8/9 8 × 10ன்னா 80 இன்ட்டு 10⁻n - 1 பை 10 - 1னா 9 9 × 9 81 மைனஸ் இதை அப்படியே இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 80n/9. அதிலே செகண்ட் டிவிஷன் பாருங்கள். இதுவும் அதே போல் தான். போன சம்மில் 8 இருந்துச்சு, இல்லை 6 இருந்தது. ஈக்குவல் டு எல்லாத்துலேயும் காமனா 6 எடுத்துவோம். 1 + 11 111
4 1 ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 6 இன்ட்டு இதை கூட என்ன செய்யலாம், 1 இருக்கு இல்லையா, இந்த 1 அப்படின்றதுனால ஒரு 9ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 9ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 9 டபுள் 9 ட்ரிபிள் 9 4 9 ப்ளஸ் எக்ஸெட்ரா ஈக்குவல் டு இந்த 6/3 கூட அடிச்சிடலாம் 3ஆல். இப்போ 2/3 கிடைக்கும். இதிலிருந்து ஒரு இதிலிருந்து 9 அப்படிங்கலாம் 10 - 1 அப்படின்னு எழுதலாம். இதை 10 ஸ்கொயர் -1 அப்படின்னு எழுதலாம். அப்புறம் 10³ -1 அப்படின்னு எழுதலாம். 10⁴ -1 எழுதலாம். அப்படி எழுதிட்டே போகலாம். ஈக்குவல் டு 2/3 இன்ட்டு இது தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 10 ஸ்கொயர் 10³ ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு இருக்கும். இதில் -1 -1 n டென்ஸ்னா -n அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 2/3 இன்ட்டு இது எப்படி இருக்குது, ஒரு ஜிபிஆர் இருக்குது. ஜிபிஆர் இருந்தால் எஸ்என்னுக்கான ஃபார்முலா என்ன, எஸ்என் ஈக்குவல் டு a இன்ட்டு r⁴n - 1 பை r - 1 என்ன ஃபார்முலா, r - 1. இதில் ஏங்கிறது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 அந்த போன சம்பளம் வந்து பார்க்கலாம். ஆறுங்கிறது T2/T1 அதுவும் 10 தான். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறோம். என்ன கிடைக்கும், a 10 into 10 power n minus 1 by 10 minus 1 ஓகேவா, minus n equal to 2/3 into 10/9 10/9 into 10 power n minus 1 minus n equal to இந்த 2 என்ன உள்ள 2/3 உள்ள கொண்டு போயிடலாம். இன்னும் இல்லை அப்படியே நடத்தினாலும் சரி. ஸோ உள்ள கொண்டு போயிடும். இப்போ 20/27 into 10 power n minus 1 minus 2n/3 அப்படின்னு கிடைக்கும்.